சென்னை எப்போவுமே வந்தா ரொம்ப ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பா அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது. மீடியா எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கும். நீங்கள் எல்லாரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக, எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 months அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அன்பு, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி மஹேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனிதிங், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். Richa, I didn't get to work with you a lot, but welcome to Tamil cinema. And I really wish எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். And don't worry about the language, we'll teach you. So it was fabulous to see you on screen. And thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Thank you so much to each one of you. ஏன்னா எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. May 17th, I'm looking forward to all your responses. Please do watch the film and உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம். களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு. படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம். கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர். நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம். நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது. அப்படி உழைக்கிறவங்கள ஏமாலியாகவும் பிழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது
அவங்களோட குடும்பத்துக்கும், அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோவம் இருக்கும். அப்படி ஒரு மகன் கேரக்டர்ல நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது. நன்றி தமிழ். அதேபோல தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது 2வது படம். நிறைய சொல்லிட்டாரு. அ அ அது எல்லாம் உண்மைதான். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்றேன். அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர், எடிட்டர் பிரேம், பாவல், டிஓபி மகேந்திரன், அம்மா நாச்சியார் சுகந்தியார், எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை, பிரீத்தி, ரிச்சா, அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள், திலீபன், மாஸ்டர் கிரிஷ், நடிகர் தயாளன், அருள்தாஸ், காஸ்டியூம் டிசைனர் கஸ்தூரி எங்கே இருக்காங்க தெரில, மேனேஜர்ஸ் கோகுல், பாலா, ஹரி, பிஆர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது. ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷுக்கும் ஜெகதீஷ் பிரதருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களிடத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. So yeah, this is my first debut Tamil movie, and I don't know Tamil yet, so I'm just going to speak in English, and apologies for that. I hope probably in the coming years there's more work, and there's, I probably, get to speak Tamil very fluently. Um, so I've seen Tamil industry has given so many legendary people all over in the Indian cinema, for the Indian cinema. And I'm standing here right now, and I'm beginning my journey. It just feels very privileged and blessed to be standing here, and even that feeling that I'm starting with this journey. And all the great artists have come from here, and we all know that. I don't even have to specify that. So thank you so much, and I would really like to thank Aditya sir, Real Good Films Production, for giving me this chance to be, the part of this film. And I would really like to thank even Vijay sir. He has been a very dedicated actor. He is very spontaneous, I've seen, and he's just very natural when it comes to his craft. I've seen that, and that's a very commendable thing. Also, thank you, Tamil sir, director sir. He was also very soft spoken. He made sure that I'm comfortable, and he made sure that I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. I know I'm missing a lot of people, but then I know a few names. I'm just going to take the names. Mahindran Jayaraju sir, even he showed me a few tricks where I can just cheat a little bit and be more presentable on screen. And Krish sir, yes, this choreographer sir. So he was also very spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that that beauty shots really come out very well. And Preeti, she's I just talked to her. I know that in the movie Ayothi, I've really heard of it, and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is. And I'm sure that everyone knows that she's a brilliant actress as well. And thank you for the entire team of Election. Election is the title itself. It is it's very exciting. It shows, it speaks volumes. So I'm just very excited for being the part of this film.
and thank you so much. And for the audiences, I would really like to say that I have worked, I've done my best in the whatever character that was given to me, and I'm genuinely hoping that people really like me, and so thank you so much. Thanks. ஆஹ் இந்த டைட்டிலே இருக்கு இல்லையா, எலெக்ஷன் அப்படிங்கிறது ஊடக முதல்ல என்னை வாழ வைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா படம் நாங்கள் போகும்போது டைட்டில் இல்லாமல் தான் போனோம். அப்போது இந்த முதல் எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, எப்போதும் என் அளவில் கருத்தளவில் ரொம்ப முரண்பட்டு கொண்டு எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற தோழர் அழகிய பெரியவன் அவருடைய வழியாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. இது எதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேறு வேறு தளங்களில் வேறு வேறு அரசியல் கருத்துக்களோடு இருக்கலாம். ஆனால் நட்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நட்பு தான் பெருசாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அழகிய பெரியவன் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. நான் முதல்ல டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாகராஜன் சாரை தான் பார்த்தேன். பார்த்தபோது அவர் சொன்னார், அம்மா, அவர் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் சொன்னார், அம்மா இது வந்து உங்களோட உண்மையான கேரக்டரையே காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம், அப்படி சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்தாங்க. சினிமாவில் வந்து நானும் சினிமா துறைக்குள் ஒரு சிறு தயாரிப்பாளராக இயங்கி கொண்டு நாச்சியால் ஃபிலிம்ஸ்னு ஒரு 2 படங்கள் எடுத்திருக்கேன். அந்த வகையில் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி வந்து எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறது, அர்ப்பணிப்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் தமிழ் சார்கிட்ட தான் பார்த்தேன். டே 1லேருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும், ஷூட்டிங் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு டிசிப்ளின், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு அடிமட்டத்திலேருந்து, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வருகின்ற எந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, எந்த டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் அவங்க ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற மிடில் கிளாஸில் வருகின்றவர்களுக்கு அங்கே வந்து அவங்க தொழில் துறையில் அவர்கள் எவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான உயரம் அவர்களை தேடி வரும் அப்படிங்கிறத தமிழ் சாரை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன். அது உண்மையிலுமே இன்னைக்கு இருக்கின்ற கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வெறும் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது, இல்லை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, இது டிசிப்ளின் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்ற போது நாம் எப்படி ஒரு கடைசி மனுஷனை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் ஒரு 65 நாள் வந்து அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கும்போது எனக்கு 22 நாள் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தோம். அந்த கிராமத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும். அந்த பேசுகிற குழந்தைகளை வந்து வா போ அப்படின்லாம் இல்லை, ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவார். அப்போ தான் லிங்கனோட, இங்கே படத்தோட டைட்டிலில் வந்து ஒரு வாசகம் லிங்கனோட போட்டது. அதே லிங்கன் சொல்லுவார், உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை வைத்து நீ கடைசி மனிதனை எவ்வாறு ட்ரீட் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ யார், உன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல சினிமா டைரக்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு கடைசி மனிதராக இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் சரி, தன்னோட டீம்லையும் சரி, எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஆணவத்தோடையோ இல்லை வேற எந்த மாதிரியோ அவர் பேசலை. எல்லாத்தையுமே ரொம்ப இதாக பேசினார். 2வது கேமராமேன் சாரை வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையின் சிகரம்னு ஒருத்தர் இருந்தார்னா அது மகேந்திரன் சார் தான். அவரோட டீம்ல இருக்காங்க இல்லையா, அவங்க டீம்ல இருந்த பிரபு, ராஜ்குமார், அந்த டீம் ஃபுல்லா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தன்னோட டீம்மேட்ஸை வந்து எந்த இடத்துலையும், அதாவது டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக வந்து நீ கெத்தா நான் கெத்தாங்கன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழகாக அதை கொண்டு போனார். அப்புறம் வந்து எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி புது ஆர்டிஸ்ட்டு, இப்போ பேசிக்கலி இப்போ இவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது பூ புயல் அப்படின்லாம் சொன்னாங்களே, பேசிக்கலாக நான் வந்து ஒரு எப்படி ஒர்க்கஹாலிக், ஒரே இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மூஞ்சி காமிக்காம, அவங்கள வந்து ஹார்ஷாக பேசாமல் சாஃப்டாக ஒருத்தங்களால் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பண்பை, ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்குறோங்கிற முக்கியம். நான் வந்து தமிழ் சார்கிட்ட வந்து டிசிப்ளினை கற்றுக்கிட்டேன். அண்ட் மகேந்திரன் சார்கிட்ட வந்து எப்படி ஒரு மனுஷங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறத தாண்டி எது நடந்தாலும் நீங்கள் எப்பயும் எப்படி கூலாக இருக்கணும். நாங்கள் நெருப்பு சார், அங்கே நெருப்பு பத்துது, அப்படியா, ஓகே பார்த்துட்டோம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி அவர் இவ்வளோ ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது
எல்லா சூழ்நிலையும் மனிதன் எதனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறது தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இது. விஜயகுமாரை பற்றி சொல்லணும் என்னன்னா, செட்டில் பார்த்தா முதல் நாள்லேருந்து மொதல் நாள் வந்து மணப்பெண்ணுக்கு ஒரு பொருள் தாலியோ ஏதோ வாங்குறதுக்கான சீன். அந்த நேரத்தில் அவர் என்னை அம்மான்னு கூப்பிட்டாரு. அந்த நாள்லேருந்து ஷூட்டிங் முடிந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த அம்மா, நான் ரியல் அம்மா, என்னோட கேரக்டர் பேர் சாந்தா, சாந்தாமணி, சாந்தான்னு கூப்பிடுவாங்க. அந்த சாந்தாமணி அம்மாவாகவே என்னை வந்து எப்பயும் வச்சுருந்தது விஜயகுமார் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த மூடுலேருந்து கொஞ்சம் மாறும்போது கூட ஒரு செட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்தோன்னே அம்மா வணக்கம் பாரு. நம்ம வந்து விஜயகுமார் அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர், அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்த உடனே வந்து ஒரு பணிவா இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வணக்கம் அம்மாம்பாரு, இல்லாட்டா வந்தோன்னே ஒரு கையை கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் கேமரா முன்னாடி போனோன்னா நம்ம சாந்தாமணியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த என்டையர் டீம் வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் டைரக்டோரியல் டீமில் வந்து ஒவ்வொருத்தருடைய பேரையுமே நான் சொல்லி ஆகணும். யாக்னா, சித்தார்த்து, சேர் பாபு அண்ட் சதீஷ் சார். சதீஷ் வந்து என்னென்னா சென்டிமெண்டல் ஹீஸ் லைக் மை பிரதர். எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் எதுக்காவது எனக்கு இந்த காஸ்டியூம் வேணாம், நீ நேற்று இதையே கொடுத்து இதையும் கொடுத்து எனக்கு இதே காஸ்டியூம் கொடுத்தலாம் இது பண்ணிங்கன்னா நான் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சதீஷ் சார், ஐம் ரியலி வெரி சாரி. நான் உங்களை வந்து அந்த ஒரு 20 days வந்து நான் உங்களை ரொம்ப எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை தான் நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தென் நாகராஜ் சார் கிட்ட வந்து அவர் வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க வந்து எனக்கு அம்மா இது இப்படி பண்ணுங்க, இது அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு புதுசாக ஃபீல்டுக்கு வந்தவங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதில் நாகராஜ் சார் வந்து அவர் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு இப்போதே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இருந்தது. இப்போ ரெண்டாவது இந்த படத்தோட கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் டைலாக் எழுதியிருக்க என்னுடைய தோழர் அழகே பெரியவன் அதில் பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக சென்று சேர்க்கிற மாதிரி அருமையான டைலாக்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கார். அதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த அரசியல் அப்படிங்கிறது, அதுவும் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது, கிராமத்தில் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது அது பல்வேறு அடுக்குகளை கொண்டது. அதில் மிக முக்கியமாக 2 விஷயம் பெருசாக செயல்படும், எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று சாதி, இன்னொன்று பணம். இந்த சாதியும் பணமும் ஒரு அரசியலுக்குள்ள எப்படி பெரிய அளவில் செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக, ரொம்ப நுண்ணியமாக, அதே சமயத்தில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே வந்து சேர்த்து இந்த படம் பண்ணியிருக்குது. பிரீத்தி வந்து நிஜமாலுமே எனக்கு ஒரு மருமகள் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமான ஒரு மருமகளாக என் கூட அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க இருந்தாங்க. அப்படி இந்த என்டையர் டீம், நான் வந்து தமிழ் சாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சாருக்கு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணின தோழருக்கும், என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு அனுமதித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும், என்டையர் பத்திரிகையாளர் டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசம், வெஞ்சன்ஸு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விஜயகுமார் சார், எனக்கு விஜயகுமார் சாரோட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு கிரியேட்டர்ன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிடுவார். எனக்கு அவரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. 96 பார்த்ததுலேருந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அப்புறம் எப்படி சொல்ற, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பாவல் சார் அவர் கூடிய சீக்கிரத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ண போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க, இது இப்படி பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் டேரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும். எனக்கு அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன். நான் அவர் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை உங்கள் மூலிமா நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், தேங்க்யூ சார்.
செம்ம ஒர்க்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கே நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு, பத்திரிகை தோழர்களுக்கு, எலெக்ஷன் திரைப்படத்தில் என்னோட பணியாற்றிய சக கலைஞர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் திரைப்படம் வந்து ஆம்பூரில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் சுற்றி எடுக்கப்பட்ட படம். எந்த தெருவில் வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது, எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது. கேமரா மட்டும் வைக்கப்படல, நாங்களுமே வந்து எந்த வீட்டு திண்ணையிலையும் போய் படுத்துட்டு இருந்தோம், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ப்ரொடக்ஷன்ல இருந்தும் சாப்பாடு போவோம். அவங்க கேட்பாங்க, என்ன அவங்க இன்னைக்கு சிக்கன் போட்டாங்க, சிக்கனில் உப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நம்ம வீட்டில் சாம்பார் தான், சாம்பார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட உணவு எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் உணவு நாங்கள் அப்படி கொடுத்துட்டோம். உணவு மட்டும் இல்லை, அதாவது பணத்தை சம்பாரிச்சிடலாம், புகழ பெற்றுடலாம், ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சக மனிதனுடைய நேசமும் அன்பும் தான். அந்த அன்பை எங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து எதை பற்றியுமே யோசிக்காம அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல, அது எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 60-70 நாள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் அந்த ஊரில் ஒருத்தர் வந்து என்னன்னா கூடவே நின்றுட்டு இருப்பாரு. ஏங்க வேலைக்கு போங்க, ஏங்க இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தா இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீ இஷ்டக்காரன், நான் உங்க கூட தான் இருப்பேன், நீ என்ன வேலைக்கு போக சொல்கிறேன், இன்னும் நீனா ஒரு 5-10 நாள் இருப்பியா, அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா இரு, நீ வேற வந்து இப்படி உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிற, ஒழுங்கா இல்லை, நீ இதான் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவருக்கு நான் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் அந்த நிஜமான ஒரு அன்பு மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த அன்பு இருந்தது. இந்த அன்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கான மிக முக்கிய காரணம் நாங்கள் இல்லை. எலெக்ஷன் திரைப்படம் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடந்தது. அந்த 2 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து தொடர்ந்து அங்கே பயணிச்சுட்டு இருந்தார். அந்த மக்களோட மதிப்பை பெற்று, அங்கே இருக்கக்கூடிய அன்பை பெற்று, அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அன்பும் மரியாதையும் தான் எங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ இது இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம். அந்த அந்த இன்னசென்ட் மக்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ்வை எங்கள் மொத்த டீமுக்கும் கொடுத்த அந்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. அடுத்ததாக எங்கள் திரைப்படத்தில் சினிமோட்டோகிராஃபர் பற்றி கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்த பிறகு யாருமே பேசவே மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க சூப்பரான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சாரே நினச்சிட்டு இருப்பார், அட பாவி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், இப்படி போய் சொல்கிறியே அப்படின்னு. என்னன்னா, ஏதாவது வந்து இப்போ வந்து ஒரு கார்பரேட் ஃபிலிமோ இல்லை என்ஜிஓ ஃபிலிமோ இல்லை கல்யாண வீடியோவே ஏதோ ஒன்று எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்டை தரவங்க வந்து என்னென்னா, சார் ட்ரோன் ஷாட் இருக்குமா, ஒரு டச் ஆங்கிள் வைப்பீங்களா, இல்லை பட்டர்ஃப்ளை லைட்டிங் பண்ணுவீங்களா, இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா, ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபினா வந்து சூப்பராக இருக்குது, என்ன சினிமாட்டோகிராஃபிங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த சினிமாட்டோகிராஃபர் செத்து போயிட்டார். அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து செத்து போச்சு. அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே யோசிக்கவே கூடாது. ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த கதை மாந்தர்களோட கதையோட அவங்களோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர, எப்படி லைட்டிங் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த கேமரா மூவ்மெண்ட் இருக்குதுங்கிறதுனாலே அது வந்து ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபியே இல்லை. எங்கள் படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேச மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது. என்ன மாதிரி லைட்டிங் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி கேமரா மூவ்மெண்ட் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. கதையோடவும் அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்களோட மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்குமா. ஸோ அப்படியான அந்த அந்த நுண் உணர்வுகளை புரிஞ்சுட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த கதை நீங்கள் எதை கவனிக்கணுமோ, உங்களை அலட்டாமல் எதுவுமே வேற எதையும் கவனிக்க விடாமல் ஒரு சினிமாட்டோகிராஃபி எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக அது நிகழ்ந்திருக்குது. அதனாலேயே சொல்கிறேன், நீங்கள் யாரும் அவரை பற்றி பேச மாட்டீங்க, என்ன எதுவுமே உறுத்தவே இல்லையே அப்படின்னு. நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா அவரை பற்றி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மிக அற்புதமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் திரைப்படம் மட்டும் இல்லை, தேசிய விருது உட்பட கிட்டத்தட்ட ஒரு 40-50 திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர். லெனின் சாரினுடைய ஆஸ்தான சிஷ்யன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருடம் நண்பர் எடிட்டர் பிரேம் அவர்கள். நான் இப்போ இங்கே நிற்கிறதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, எனக்கு பல படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்து கிடைத்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிரேம் தான். இயக்குநர்கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதும் அவர் தான். எப்பவுமே அவர்கிட்ட வந்து ஃபோனில் நாங்கள் 2 பேருமே பேசிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி, இவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் நீங்கள், ஏன் உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு பதில் அவர் என்கிட்ட சமீப காலமாக சொல்கிற ஒரு பதில் வந்து,
இல்லைங்க எலெக்ஷன் வரட்டும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு தான். ஸோ ரொம்ப உறுதியாக நானுமே நம்புகிறேன், கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய படத்தில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து பெரும்பாலும் ஷூட்டிங்கில் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட ரொம்ப நல்லா பேசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது படம் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, இப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா டேரக்டரை பற்றி குறை சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷனை பற்றி குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், எல்லா கோ டைரக்டர்ஸும், அசோசியேட்ஸும், டைரக்டர் வந்து டைரக்டரை விட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உழைப்பு வந்து அசாதாரணமாக இருந்துச்சு. நாகராஜ் சார், சதீஷ் சார் டப்பிங்கில் டைரக்டரே ஓகே பண்ணிவிடுவார். ஓகே சார் அப்படின்றாரு. சதீஷ் சார் வந்து இல்லை எங்கள் ஊரில் இப்படிலாம் பேச மாட்டாங்க, திருப்பி பேசுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அதை கேட்பாரு. சித்தார்த் சார் கோயம்புத்தூர்லேருந்து வருவார், ஏதாவது ஒன்றுனா கோயம்புத்தூர், அங்கேருந்து வந்து அந்த வேலையை பார்த்து கொடுப்பாரு. யாக்னா, அதுக்கப்புறம் வந்து சங்கர் பாபு, இப்படி ஒரு ரொம்ப நல்ல மிகச்சிறந்த ஒரு டீமை வந்து அவர் வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் டீமை தாண்டி நானுமே கூட இது வரைக்கும் அவங்கள கவனிச்சதில்லை. இந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்கள பற்றி எந்த படத்துலையுமே அவங்க இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களான்னு நான் வந்து அதை யோசிச்சதே இல்லை. இந்த வாட்டி நான் அது பார்த்ததுக்கான காரணம் என்னுடைய அறைக்கு பக்கத்தர ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜர்ஸ் வந்து என்னுடைய ரூம் பக்கத்துலேயே அவங்க ரூமுங்கிறதுனால, அடடா இவ்வளோ வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியல இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. இப்போ தான் இந்த படத்துல தான் ஒரு மேனேஜரோட வேலை வந்து என்னவா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சிட்டேன். அதாவது படம் ஷூட்டிங் போவோம், ஒரு 2 மணிக்கு முடியும், திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கால் பண்ணி எல்லாரையும் அனுப்பணும். ஆம்பூருங்கிறதுனால அது ஒரு கிராமத்தில் நடக்குதுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணோம், எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அங்கே ஆதித்யா சார் ஊரில் இல்லை, ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே இல்லை. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் அங்கே ஊரில் இல்லைன்னே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க ப்ரொடக்ஷன் டீமில். கோகுல் சார், ஹரி சார், இபி பாலா சார். உண்மையாகவே ஒரு 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 மேனேஜர், ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு சிறப்பாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையுன்றதுக்கு நான் அங்கே தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தபடியாக இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள் நான் வரேன், எல்லா படமும் முடிஞ்ச உடனே என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவோம், அப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் முடிச்சுட்டு அந்த ஊர் மக்களையும் நடித்த நடிகர்களையும் எல்லா நடிகைகள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம திரும்ப போகிறோம். உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு அவங்கள பிரிஞ்சு இப்போ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அவங்களோட நம்ம திரும்ப வேலை பார்ப்போம். இவங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இவங்க வந்து நிறைய படங்கள் இவங்க வந்து தொடர்ந்து வேலை செய்ய போகிறாங்க, கொடி கட்டி பறக்க போகிறாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறாங்க அப்படின்னு தோணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-55 நாள் அவங்களோட வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. வேற யாரும் இல்லை, எங்கள் படத்தில் ஹீரோயினாக இருந்த பிரீத்தி தான். பிரீத்தி ரொம்ப அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப 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 ஒரு திறமையான ஒரு நடிகை. அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவங்களோட அயோத்தியா ஒரு நல்ல ஒரு கதை தெருவு, அதற்கு பிறகு இப்போ எலெக்ஷன், இப்படியான தொடர்ந்து வந்து நல்ல திரைப்படங்களில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. நான் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து டயலாக் வந்து இமீடியட்டாக மாறுது. எல்லாமே தொடர்ந்து வந்து டயலாக்லாம் மாற்றி ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் பேசுகிறோம். நான் விஜயகுமார் சார் 2 பேரும் பேசுகிறோம். அதில் காம்பினேஷனில் அவங்களும் இருக்காங்க, 3 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து தமிழ் பூந்து விளையாடுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ண முடியும். ஆனால் பிரீத்திக்கு வந்து அதை பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஓடிட்டே இருக்குது. எப்படா இந்த பொண்ணு இப்போ பண்ண போகுது, இதை பண்ணிட முடியுமா, இது என்ன இப்போ என்ன நடக்க போகுது இந்த சீன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அதை நினச்சிட்டே இருக்கேன். சரி, ஒரு தடவை தான் பேசி பார்க்குறோம், எல்லாரும் அப்படி பேசி பார்க்குறோம். சத்தியமாக நம்ப மாட்டீங்க, அந்த ஷாட்டில் எங்கள் 2 பேரோட மிகச்சிறப்பாக நடித்தது வந்து பிரீத்தி தான். மிக முக்கியமாக அடுத்தது இந்த விழாவின் நாயகன் மட்டும் இல்லை, எங்கள் படத்தினுடைய நாயகனும் என்னுடைய மாப்பிள்ளை ராசு. உங்களுக்குலாம் வந்து உரியடி விஜயகுமார்ல, எனக்கு வந்து அவர் ராசு தான், மாப்பிள்ளை தான். கடைசி நாள் ஷூட் முடியுது, எங்களுக்கு முடிஞ்சு அவர் கண்ணிலையும் கண் கலங்கியிருக்காரு, என் கண்ணிலையும் கண் கலங்கியிருக்கு. 2 பேருமே வந்து இதுதான் கடைசி நாள், நம்ம திருப்பி எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிறோம். 2 பேருக்குமே வந்து என்னன்னா, அடடா அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு
அதாவது படத்துல என்ன கதாபாத்திரமா நாங்க இருந்தோமோ அந்த அன்பு தான் எங்க 2 பேருக்குமே அது இருந்தது. டெஃபினட்டா ஒரு எடிட்டர் சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்குமா ஒரு கெமிஸ்ட்ரி அங்க உருவாச்சு. நாங்களே பேசிப்போம், ஹீரோயினோட உங்களோட மாமா நல்லா கெமிஸ்ட்ரி செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிகச்சிறந்த மனிதர் அவர். பார்க்கறது கூட ரொம்ப சீரியஸா இப்போ கூட அப்படியே உருண்டா இருக்காப்புல. ஆனா அப்படி இல்லை, பழகும் போதுதான் தெரியும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஆதித்யா சார் சொன்ன மாதிரி அதாவது ஜாலியா இருப்பாரு. அங்க ஸ்பாட்ல வந்தோடனே அங்க டயலாக் ரொம்ப சீரியஸா வந்து நம்மளுக்கே தெரியும்னா இவருனா ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அவரு டக்கு டக்குன்னு மாறாப்லையே டக்குன்னு ஒரு சீரியஸ் ஆகி அப்படியே ஒரு மூடுக்கு வந்துருவாரு. அங்க வந்துட்டு அங்க என்ன தேவையோ அந்த சீனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ரொம்ப அழகா சிறப்பா கொடுத்துட்டு போயிடுவாரு. நிறைய இடங்கள்ல பிரமிக்க வச்சாரு எங்களை அங்க ஸ்பாட்ல. டெஃபினட்டா அது உங்களுக்கும் நடக்கும் நான் நம்புறேன். எலெக்ஷன் திரைப்படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது ஒரு எலெக்ஷன்ற பேர்லயே ரொம்ப தெளிவா இருக்கு. இது ஒரு அரசியல் படம். கிட்டத்தட்ட ஒரு 100ல் ஒரு 70% பேர் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கும், அரசியல் பிடிக்கும். ஆனா ஒரு 30% பேர் வந்து என்னன்னா, ஐயோ அரசியலா, போர், அது எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஒதுங்கியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க, விட்டுடுவாங்க. எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொன்னது, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து போடுற துணியில இருந்து நீங்க செத்த பேருக்கு உங்களை புதைக்கணுமா எரிக்கணுமாங்கிற எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இமயம் சார் சொல்லியிருந்தார். ஆக அப்படியான ஒரு விஷயத்த நான் என்னை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியலன்னா உங்களை விட மிக மோசமானவர்கள் இருக்கவே முடியாது. அந்த முட்டாள்களா நீங்க இருந்துடக்கூடாது. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னைக்கே கூட நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வந்து உள்ள போயிடலாம். எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் சொல்லி கொடுத்துரும் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு தொடங்குவதற்கான ஒரு முதல் புள்ளியாக டெஃபினட்டா வந்து எலெக்ஷன் இருக்கும். இங்க இருந்தே கூட உங்களுடைய அரசியல் புரிதலுக்கான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஆக எங்களுடைய படங்களை, சிறப்பான படங்களை வந்து என்னைக்குமே ஊடக நண்பர்கள் அழகா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நிச்சயமா நம்புறேன் ஒரு நல்ல திரைப்படம் அது கண்டிப்பா வந்து நீங்க, ஏன்னா நான் நிறைய படங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இதை கொண்டு போங்க. நான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போயிருவீங்க. ரொம்ப சிறப்பா மக்கள் கிட்ட போகணும். நம்ம வந்து மீண்டும் சீக்கிரமாவே வந்து ஒரு வெற்றி விழாவை சந்திக்கலாம். நன்றி.